வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நான் வெள்ளூர் லோக்கல் 360. இன்றைக்கி வந்து ஸ்விக்கியில் வந்து வீக்லி ஏர்னிங்ஸ் எவ்வளோ பார்க்கலாம். ஆர்டர் கணக்கு தான் வீக்லி ஏர்னிங்ஸ் வரும். 75 ஆர்டருக்கு வந்து 3500, அப்புறம் 110 ஆர்டருக்கு வந்து 4300. ஹையஸ்ட் வந்து 7300 என்ன போட்டிருந்தாங்க. 165 ஆர்டருக்கு நம்ம வந்து 110 ஆர்டர் பார்க்க போகிறோம். நம்ம மறக்காம ஏன்னா புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க மறக்காமல். நம்ம வந்து இப்போ வீட்டிலேருந்து போகிறதுக்கே எனக்கு வந்து 14 கிலோமீட்டர் ஆகிடும். அக்கௌண்ட் வந்து 30 கிலோமீட்டர் வந்துடும். பின்னா ஜோனில் போயிட்டு தான் ஆன் பண்ண முடியும். நம்ம ஷிஃப்ட்டு வந்து 7 to 11, 7 to 11 ஜோனில் போய்ட்டு ஆன் பண்ணிட்டு எத்தனை ஆர்டர் எடுக்கலான்னு தெரியல, பார்க்கலாம். எத்தனை ஆர்டர் அவங்க 10 ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இருக்கும். ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து ஆன் பண்ணிடலாம். 6:53 ஆகுது டைமு. எங்கே அப்போ ஆன் ஆயிடுச்சு. ஆர்டர் சர்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஆர்டரு ரூபா ஆர்டரு. 4 கிலோமீட்டர் போட்டுக்கிறோம். ஒன்றாம் போட்டுக்கிறோம். நம்ம எம்ஜி தான் பார்க்க போகிறோம். நம்ம காசு முக்கியம் இல்லை. கேஎஃப்சியில் போட்டிருக்கோம் ஆர்டர். நம்மளுக்கு இப்போ காசு முக்கியம் இல்லை. நம்ம அந்த ஆர்டர் பார்த்தா நமக்கு அந்த காசு வந்துடும். அதனால் இப்போ நமக்கு எவ்வளோ காசு வருதுன்னு முக்கியம் இல்லை. நம்ம அந்த ஆர்டர் முடிச்சா போதும். கேஎஃப்சிக்கு போய்ட்டு ஃபுட் வாங்கிட்டு போய் கொடுத்து சும்மா ஒரு 10 ஆர்டர் பார்க்கணும். ரெஸ்டாரண்ட் பண்ணிட்டோம். பட்டு இன்னும் ரெடி ஆகலை. 9720 9720. ஓகே இருக்குதா? கன்ஃபார்ம் டீம்ஸ் பிக்கப் கம்ப்ளீட். செகண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டா? எங்கடா இருக்குது? டான் 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 டாரா டாரா டா. ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ 10 ரூபா சர்ஜி போட்டுக்கிறோம். அவங்க லெக் பெயின் மேலே வர சொல்லியிருந்தாங்க. அவங்களே கீழே இருந்தாங்க. நம்ம ஒரு சாரம் டப்புன்னு போய் கொடுத்தோம். டப்புன்னு முடித்தோம். டப்புன்னு பையனுக்கு வந்தால் இன்னொரு ஆர்டர் வச்சா டப்புன்னு பார்த்துட்டு போகணும் வந்தான். செகண்ட் ஆர்டரு அங்கேருந்து தள்ளி வந்த பிறகு போடுறோம். அங்கேயே நம்ம போட்டுருந்தா பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். என்ன ஆர்டர் போட்டுக்கலாம்? அரேபியன் மஞ்சூஸ் ரெஸ்டாரண்ட் அந்த இடத்துல இருக்கிறது. அவனுக்கு போனால் சைனெல்லாம் போட சொல்லுவானுங்க. செகண்ட் ஆர்டருக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் பிக்கப் லொகேஷனு. இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஆக்ஷன் பண்ணுங்க. நான் எடுக்கிறேன். நல்ல ஆக்ஷனோட ஒரு போஸ்ட் கொடுங்க. நல்லா இல்ல. அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? 0584 ஆர்டருக்கு பிக்கப் கம்ப்ளீட். நவீனுக்கு போகுது. பிரம்மபுரத்துக்கு போகுது ஆர்டரு. ரூட் மேப் தெரியாதுப்பா. நீயே ரூட் மேப் கொடுத்துருப்பா. ஃபஸ்ட்டு ரைட்டு டெட் எண்டு இந்த ரோடு தான் சொன்னார். ரோட்டில் போகிறதுக்குள்ளே ஜில்லி
ரிட்டர்ன் வந்துட்டோம். அண்ணா வந்துட்டேண்ணா. ஃபர்ஸ்ட் ரைடு எடுத்து லாஸ்ட்டு டெட் எண்ட் வந்துட்டேன். டெட் எண்ட் ஒரு கிரவுண்டு இருக்குது. ம் டெலிவரி கம்ப்ளீட். ஸ்டார்டர் தூக்கி அடிப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். லோக்கல் ஆர்டரே பார்த்தா ஒரு 10 ஆர்டர் பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம். பார்க்கலாம் என்ன போடுறேன். 3வது ஆர்டரு எவ்வளோ தூரம் வச்சுக்கிறான்னு தெரியல. லாங் ஆர்டர் வச்சுட்டு இருப்பாரான். சொல்லலை, லாங் ஆர்டரு 12 கிலோமீட்ரு வேலூர் விருப்பாச்சிபுரம் கொடுத்து தான் ஆகணும். ருஷி கிச்சன். ஐயோ, அந்த கடைக்கு போனாலே லேட் ஆகுமே. அவனுக்கு சும்மாவே ரெடி பண்ணி தர மாட்டானுங்க. 1/2 hour உட்கார வச்சிருவானுங்க. ரேஸ் பண்ண கட்டினா தான் அவங்க எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அந்த கடையில். முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் கரெக்ட் டைம் ரெடி கொடுத்துட்டோம். இப்போலாம் பரவாயில்லப்பா, கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துட்றாங்க. ரொம்ப லாங் போகிறதுனால இதுள்ள போட்டுக்கலாம் பேக்கேஜ். ஹலோ சார், ஸ்விக்கி சார். ஆ ஓகே சார். 82 ரூபா தான் இருக்கும் இந்த ஆர்டருக்கு. வெயிட்டிங் சார்ஜ் 3 rupees. ஆனால் அதிசயமாக வெயிட்டிங் சார்ஜ்லாம் போட்டிருக்காங்க. வெயிட்டிங் சார்ஜ் போடவே மாட்டாங்க. ஒன்றுக்குள்ளே போகிறதுக்குலாம் 8 ஆகும். ஜோனுங்களை போகிறது 8 ஆகும். அதுக்குள்ளே அந்த 8 to 9 மணி தான் அந்த சாப்பிட்ற டைமு. அதில் நல்லா ஆர்டர் வையும். அந்த டைமில் தான் நம்மளை தூக்கி வெளியே அடிப்பானுங்க. மிச்ச பேருக்கு லோக்கல் ஆர்டர் கொடுப்பானுங்க. புதுசாக வந்தவனுங்கெல்லாம் லோக்கல் ஆர்டர் கொடுத்துட்டு பண்ணுவானுங்க. நாங்கள் இருக்கிற லாங் ஆர்டரெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் போவோம். ஸ்விக்கி மேம். அருணா. ஹலோ. தேங்க்ஸ் மேம். கஸ்டமர் 50 ரூபா டிப்ஸ் கொடுத்துக்கிறாங்க. 50 rupees டிப்ஸ் கஸ்டமரு. பல்க் ஆர்டருக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. நல்ல மனசு. உள்ளே வச்சுருங்கண்ணா. நன்றி. 5th ஆர்டர் பிக் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப லாங் போகுது, அதனால் பேக்கில் வச்சுன்னு போகிறேன். ஜூஸ் மொத்தமே 100 ரூபா போட்டான் இந்த ஆர்டருக்கு. போயிட்டு வரத்துக்குள்ளே இன்னும் 2 ஆர்டர் கொடுப்போம்னு நினைக்கிறேன். என்ன இது எங்கே தான் போகுதுன்னு தெரியல. லோக்கல் ஆர்டரெல்லாம் எவனுக்கு தான் போடுறான்னு தெரியல. எல்லாம் தூக்கி அடிக்கிறானுங்க எங்களை. உண்டாமா சார்? ஸ்விக்கி சார். வந்துட்டேன் சார். லொக்கேஷன் வந்துட்டேன் சார். ஆ நான் வெளியே வரேன்.
இந்த இதுக்கு வந்து 120 ரூபா, டிப்ஸ் 100 ரூபா கொடுத்தாரு. இன்றைக்கி மட்டும் டிப்ஸ் மட்டும் 150 ரூபா வந்திருக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டர்.